ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நதீஸ் பிஸ்மி வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பலாப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான பாயசம் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த பலாப்பழம் பாயசம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், 1/2 kg அளவுக்கு நல்ல பழுத்த பலாப்பழம் எடுத்திருக்கேன். இந்த பழத்தை வந்துட்டு நல்ல சின்ன சின்ன ஸ்மால் பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த நெய்யில் வந்துட்டு இந்த பலாப்பழத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுக்கணும். பலாப்பழம் வந்துட்டு வதக்கும்போது சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வதக்குங்க. நல்ல ஸ்மெல் வருது. அந்த ஜாக்ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் நம்ம சேர்த்த கீ, இது ரெண்டுமே சேர்த்து ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியில் வந்துட்டு உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க பாகு காய்ச்சறதுக்கு. இப்போ இந்த வெல்லைப்பாகு வந்து இந்த வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இப்போது நம்ம ஆல்ரெடி நெய்யில் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பலாப்பழத்தை வந்துட்டு இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டு பண்ணி எடுத்துடலாம். அந்த பழம் வந்துட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பேஸ்ட்டு பண்ணுங்கள். இப்போ பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பரந்த பாத்திரத்தில் இப்போ நான் அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போது வெல்லம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த பழத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். அந்த பலாப்பழத்தையும் இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த வெல்லத்தோடு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த பாயசம் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாருமே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் செய்கிறவங்க கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது ஒரு குழிக்கரண்டி எடுத்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த பலாப்பழம் வந்துட்டு இந்த வெல்லத்தோடு சேர்ந்து நல்லா மசிஞ்சு வர டைமில் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு அதை நல்லா திருவிட்டு அந்த தேங்காயிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுப்பீங்க இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு எடுக்கிற அந்த பாலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் அதுலேருந்து பால் எடுக்கும்போது அந்த செகண்ட் பால், அந்த ஃபஸ்ட்டு இருக்க பாலோட அந்த செகண்ட் பால் வந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும். அந்த செகண்ட் பாலை தான் நம்ம இதில் முதல்ல ஊற்றணும். ஃபஸ்ட்டாக ஊற்ற வேண்டியது அந்த செகண்ட் இருக்க பாலை தான் நம்ம இதில் ஊற்ற போகிறோம். இப்போது தேங்காய் பால் ஊற்றியாச்சு. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பாயசம் நல்லா சூப்பராக திக்காயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த திக்கான ஃபஸ்ட்டு பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம ஜவ்வரிசி சேர்க்கல. ஜவ்வரிசி வந்துட்டு சேர்க்காமலேயே இந்த பாயசம் நல்லா திக்காக தான் இருக்கும். ஏன்னா பலாப்பழத்தில் நம்ம செய்கிறனால ஒரு திக்னஸ் இருக்கும். அதனால் ஜவ்வரிசி இதில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இதில் சேர்க்காமலே எனக்கு நல்லா திக்காக தான் இருக்குது. இப்போது நெய் வந்து சூடானதும் இதில் வந்துட்டு நம்ம தேங்காவை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கிஸ்மிஸை வந்து நீங்கள் இதில் சேர்க்க வேண்டாம். கிஸ்மிஸை நீங்கள் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து கரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் பாயசம் டேஸ்ட்டு மாறிடும். இப்போ இதில் கேஷ்யூ நட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய ஏலக்காவை இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ பாருங்கள் சீரகம் சேர்த்துருக்கேன். இந்த சீரகம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு பொன்னிறமாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா இடித்து இதில் சேர்த்துக்கோங்க. அப்போது இந்த சீரகத்தோட ஃப்ளேவரும் இந்த பாயசத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் சேர்த்துருக்கேன் இதில். இப்போ இதில் வந்துட்டு அந்த ஸ்வீட்னஸ், அந்த ஸ்வீட் வந்து பேலன்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கேன். சால்ட்டு எப்படி பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, போதும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ நட், கிஸ்மிஸ், அந்த தேங்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பாயசம், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம். ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. பாயசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இனி அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.